சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் வேட்டையன் திரைப்படத்தோட ஓப்பனிங் சீன் இப்படி தான் இருக்க போகிறது. இந்த ஓப்பனிங் சீனை கேட்டாலே பயங்கரமான கூசம்ஸ் வரப்போகிறது. அந்த அளவுக்கு அந்த ஓப்பனிங் சீன் இருக்க போகிறது அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம் எல்லாருமே இந்த திரைப்படத்தோட ஸ்டோரி இதுதான் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்போம். படத்தோட ட்ரைலர்லையும் அதுதான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் படத்தோட ஸ்டோரி இது கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் உறுதியாகி இருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் நம்ம வேட்டையன் திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிடலாம். ஏன்னா இன்னும் 5 நாட்களில் வேட்டையன் திரைப்படம் வெளியாக போகிறது. ஸோ பயங்கரமாக கொண்டாட போகிறார்கள். ஸோ அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் வேட்டையன் திரைப்படத்தோட ஓப்பனிங் சீனை பற்றி சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்களா, இந்த திரைப்படத்தில் தேவையில்லாத பஞ்ச் டைலாக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான உன்னோட ஃபிலிமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் அவங்க படத்தை செதுக்கியிருக்காங்க. முக்கியமாக படத்தோட ஓப்பனிங் சீன், படத்தோட கதையை பற்றி ரிவீல் ஆகியிருக்கு. ஸோ நாம் எல்லாருமே படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆன உடனே ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இருப்போம். ஏன்னா படத்தோட ட்ரைலரில் 2 விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. ஒன்று போதைப் பொருள் அதிகமாகிடுச்சு, பெண் வன்கொடுமைகள் அதிகமாகிடுச்சு. ஸோ பல பேர் பெண்களை கெடுத்து அவங்கள கொன்று போட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகிட்டு கொண்டே இருக்குது. இதனால் காவல் அதிகாரிகள் மீது மக்களுக்கு பயம் கம்மியாகிவிட்டது. ஸோ இதனால் ஒரு புது காவல் அதிகாரி வர வேண்டும். இந்த தவறுகள் எல்லாமே தடுக்க வேண்டும். மீண்டும் காவல் அதிகாரிகளுக்கு மரியாதை உருவாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கதையாக தான் இந்த ஒரு கதை இருக்க போகிறது. ஏன்னா படத்தோட ட்ரைலர்லையும் அதை தான் காமிச்சிருந்தாங்க, நாம் நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் கதை இது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த படத்தோட ஓப்பனிங் சீன் என்னன்னு டீட்டெயிலாக பேசிடலாம். அதாவது இந்த ட்ரைலரில் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பாங்க, பெண்களுக்கு எதிராக போராடுவாங்க. ஸோ அதாவது பெண்களை நிறைய பேர் கொன்னுருவாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுக்காக நாங்கள் போராட வந்திருக்கோம் அப்படி சொல்லி போராடுவாங்க. ஸோ பெண்களை காப்பாற்ற யாராவது வரணும் அப்படின்லாம் போராடுவாங்க. அதுதான் படத்தோட ஓப்பனிங் சீன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஸ்டார்டிங்கில் பெண்களுக்கு எகென்ஸ்டான நிறைய கிரைம் கன்னியாகுமரியில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை சரி பண்ண தான் கன்னியாகுமரிக்கு புது ஆஃபீஸராக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் படத்தோட ஓப்பனிங் சீனாக இருக்க போகிறது. எப்படி நம்ம கபாலி திரைப்படம் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்தையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஓப்பனிங் சீன் இருக்கும். சொல்லப்போனால் படத்தோட ஓப்பனிங் சீனே ஒரு ½ இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஒரு ½ எல்லாமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சுற்றி தான் ஸ்டோரி நடக்குமா. ஆனால் ஃபேஸை ரிவீல் பண்ணாமல் சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அது படத்தோட ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம் இந்த ஒரு பெண்களுக்கு எகென்ஸ்டான ஒரு கதையாக இந்த திரைப்படம் இருக்கும். பெண்கள் தவறுகளுக்கு, பெண்கள் மீது நடக்கும் குற்றங்களுக்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நாம் நினைத்து கொண்டு இருப்போம். அது கிடையவே கிடையாது. ஓப்பனிங் சீனுக்காக மட்டும்தான் அந்த ஒரு காட்சை படத்தில் வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படம் கம்ப்ளீட்டாக இந்த கம்ப்ளீட்டாக ரவுடிகளுக்கு எகென்ஸ்டான ஒரு ஃபிலிமாக தான் இருக்க போகிறது. ஸோ குற்றவாளிகளை தண்டனைக்கு எகென்ஸ்டாக, தண்டனைக்கான ஒரு திரைப்படமாக தான் இருக்க போகிறது. ஷூட்டிங் அதை கொடுங்க, நான் ஷூட் பண்ணிடுறேன், அப்போ தான் மற்றவங்களுக்கு எந்த ஒரு தப்பும் செய்யக்கூடாதுன்னு வரும் அப்படி சொல்லி என்கவுண்டரை பேஸ் பண்ணி தான் இந்த திரைப்படம் இருக்க போகிறது. இந்த ஒரு தவறான என்கவுண்டர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அமிதாப் பச்சனுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் வரும் பிரச்சனை தான் இந்த திரைப்படமாக இருக்க போகிறது. அந்த பிரச்சனையை யூஸ் பண்ணி நம்ம ஃபகத் ஃபாசில் அவர்கள் எப்படி தன்னோட விளையாட்டை காமிக்கிறாங்க, கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் எப்படி தங்களோட விளையாட்டை காமிக்குது, அதுதான் படத்தோட முக்கியமான கதையாக இருக்க போகிறது. ஸோ இந்த பெண்களுக்கு எகென்ஸ்டான, பெண்களுக்கான ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருப்பலாம். கம்ப்ளீட்டாக பொய்யான விஷயம், அது கிடையவே கிடையாது. அது ட்ரைலர் சும்மா ஒரு சீக்வன்ஸ்க்காக வச்சுருக்காங்க. படத்தோட ஓப்பனிங் சீனாக அது மட்டும்தான் இருக்க போகிறது. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யார் எல்லாம் அந்த ஒரு ½ ஓப்பனிங் சீனுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் வேட்டையன் திரைப்படத்தோட ஓப்பனிங் சீன் இப்படி தான் இருக்க போகிறது. இந்த ஓப்பனிங் சீனை கேட்டாலே பயங்கரமான கூசம்ஸ் வரப்போகிறது. அந்த அளவுக்கு அந்த ஓப்பனிங் சீன் இருக்க போகிறது அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம் எல்லாருமே இந்த திரைப்படத்தோட ஸ்டோரி இதுதான் அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்போம். படத்தோட ட்ரைலர்லையும் அதுதான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் படத்தோட ஸ்டோரி இது கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமும்
உறுதியாகியிருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேட்டையன் திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிவிடலாம். ஏன்னா வந்து இன்னும் வந்து 5 நாட்களில் வேட்டையன் திரைப்படம் வந்து வெளியாக போகிறது. ஸோ பயங்கரமாக வந்து கொண்டாட போகிறார்கள். ஸோ அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் வேட்டையன் திரைப்படத்தோட ஓப்பனிங் சீனை பற்றி சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்களா, எந்த திரைப்படத்தில் தேவையில்லாத பஞ்ச் டைலாக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான உன்னோட ஃபிலிமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் வந்து அவங்க வந்து படத்தை வந்து செதுக்கியிருக்காங்க. முக்கியமாக படத்தோட ஓப்பனிங் சீன், படத்தோட கதையை பற்றி ரிவீல் ஆகியிருக்கு. ஸோ நாம் எல்லாருமே படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆன உடனே ஒரு விஷயத்தை வந்து நினைத்து கொண்டு இருப்போம். ஏன்னா வந்து படத்தோட ட்ரைலரில் 2 விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. ஒன்று வந்து போதைப் பொருள் அதிகமாகிடுச்சு, பெண் வன்கொடுமைகள் அதிகமாகிடுச்சு. ஸோ பல பேர் வந்து பெண்களை வந்து கெடுத்து அவங்கள வந்து கொன்று போட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாகிட்டு கொண்டே இருக்குது. இதனால் வந்து காவல் அதிகாரிகள் மீது வந்து மக்களுக்கு வந்து பயம் வந்து கம்மியாகிவிட்டது. ஸோ இதனால் வந்து ஒரு புது காவல் அதிகாரி வர வேண்டும், இந்த தவறுகள் எல்லாமே தடுக்க வேண்டும், மீண்டும் வந்து காவல் அதிகாரிகளுக்கு மரியாதை வந்து உருவாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கதையாக தான் வந்து இந்த ஒரு கதை வந்து இருக்க போகிறது. ஏன்னா படத்தோட ட்ரைலர்லையும் வந்து அதை தான் காமிச்சிருந்தாங்க, நம்ம நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் வந்து கதை வந்து இது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த படத்தோட ஓப்பனிங் சீன் என்னன்னு டீட்டெயிலாக பேசிடலாம். அதாவது இந்த ட்ரைலரில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து காமிச்சிருப்பாங்க, பெண்களுக்கு எதிராக வந்து போராடுவாங்க. ஸோ அதாவது பெண்களை வந்து நிறைய பேர் வந்து கொன்னுருவாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் போராட வந்திருக்கோம் அப்படி சொல்லி போராடுவாங்க. ஸோ பெண்களை வந்து காப்பாற்ற யாராவது வரணும் அப்படிலாம் போராடுவாங்க. அதுதான் வந்து படத்தோட ஓப்பனிங் சீன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பெண்களுக்கு எகென்ஸ்டான நிறைய கிரைம் வந்து கன்னியாகுமரியில் நடக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சரி பண்ண தான் வந்து கன்னியாகுமரிக்கு புது ஆஃபீஸராக வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் வந்து படத்தோட ஓப்பனிங் சீனாக இருக்க போகிறது. எப்படி வந்து நம்ம வந்து கபாலி திரைப்படம் பார்த்தோமோ அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்தையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஓப்பனிங் சீன் வந்து இருக்கும். சொல்லப்போனால் வந்து படத்தோட ஓப்பனிங் சீனே வந்து ஒரு 1/2 an hour இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஒரு 1/2 an hour எல்லாமே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சுற்றி தான் ஸ்டோரி நடக்குமா, ஆனால் ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணாமல் சூப்பராக வந்து கொண்டு போயிருப்பாங்க. அது வந்து படத்தோட ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம் வந்து இந்த ஒரு பெண்களுக்கு எகென்ஸ்டான ஒரு கதையாக வந்து இந்த திரைப்படம் வந்து இருக்கும். பெண்கள் தவறுகளுக்கு, பெண்கள் மீது நடக்கும் குற்றங்களுக்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நாம் நினைத்து கொண்டு இருப்போம். அது கிடையவே கிடையாது. ஓப்பனிங் சீனுக்காக மட்டும்தான் வந்து அந்த ஒரு காட்சை வந்து படத்தில் வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த கம்ப்ளீட்டாக வந்து ரவுடிகளுக்கு எகென்ஸ்டான ஒரு ஃபிலிமாக தான் இருக்க போகிறது. ஸோ குற்றவாளிகளை வந்து தண்டனைக்கான ஒரு திரைப்படமாக தான் இருக்க போகிறது. ஷூட்டிங் அதை கொடுங்க, நான் ஷூட் பண்ணிடுறேன், அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு தப்பும் செய்யக்கூடாதுன்னு வரும் அப்படி சொல்லி என்கவுண்டரை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த திரைப்படம் வந்து இருக்க போகிறது. இந்த ஒரு தவறான என்கவுண்டர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அமிதாப் பச்சனுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் வரும் பிரச்சனை தான் வந்து இந்த திரைப்படமாக இருக்க போகிறது. அந்த பிரச்சனையை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஃபகத் ஃபாசில் அவர்கள் எப்படி வந்து தன்னோட விளையாட்டை வந்து காமிக்கிறாங்க, கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் எப்படி வந்து தங்களோட விளையாட்டை வந்து காமிக்குது, அதுதான் வந்து படத்தோட முக்கியமான கதையாக வந்து இருக்க போகிறது. ஸோ இந்த பெண்களுக்கு எகென்ஸ்டான பெண்களுக்கான ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக பொய்யான விஷயம். அது கிடையவே கிடையாது. அது வந்து ட்ரைலர் சும்மா ஒரு சீக்வன்ஸ்க்காக வச்சுருக்காங்க. படத்தோட ஓப்பனிங் சீனாக அது மட்டும்தான் இருக்க போகிறது. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யார் எல்லாம் வந்து அந்த ஒரு 1/2 an hour ஓப்பனிங் சீனுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்